known for employing guerrilla warfare and for the first used record of human bomb in Indian history. Query: one of the loyal commanders who sacrificed her life by setting herself human bomb to destroy the British ammunition depot. Tamil Nadu celebrated her legacy and she continues to inspire as a brave and symbol of patriotism and resistance. She passed away on December 25 in 1796 at the age of 66. The Government of India honored her by releasing a postage stamp in 2008. I may conclude my speech with these lines. As a citizen of India, it is our duty to pay respect and homage to not only Velunachi, but also all the freedom fighters who have fight for our nation by protecting our nation with all its wealth and heritage. Thank you. இங்கு கூட இருக்கும் அனைவருக்கும் என் தான முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குடியரசு இந்தியா. இந்தியாவில் 26வது குடியரசு தின விழா ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 1909ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த தினம்தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் தேசிய கொடியேற்றத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. உலகிலேயே பன்முகத்தன்மை கொண்ட மிகப்பெரிய நாடு இந்தியாவும் பல்வேறு வித்தியாசமான கலாச்சாரங்களை கொண்டு ஜனநாயக மற்றும் மனசார்பற்ற நாடாக திகழ்கிறது. விதி மற்றும் உழைப்பு இந்த பாரத தேசத்தை வலிமையான ஜனநாயக நாடாக மாற்றியுள்ளது. இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முக்கியத்துவம் குறித்து மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்திற்கு தேவையான பங்களிப்பை அளித்து நாம் அனைவரும் பலமான பாரதத்தை உருவாக்குவோம் மற்றும் இந்த 76வது குடியரசு தின விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். இதுவரை என் உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நமது பள்ளிக்கு தற்போது வருகை தந்துள்ள வனயோகி அவர்கள் சிறப்பு வாய்ந்த அறிவாளி, நல்ல ஒரு கொடையாளர். அவரை நாம் பள்ளிக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் வைக்கிற படிச்சிருக்கார். அவர் வாட்ஸ்அப்பில் ஒரு இது போட்டிருந்தாரு. ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்த்தோம்னா நல்ல ஒரு கருத்துக்களை தெரிவிப்பார். அதே நாளதான் நான் சேலம் மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 2 பேஷண்ட் இருந்தாங்க. எப்படின்னா மருமக பேசிட்டான்னு. எல்லாருக்கும் வணக்கம். கண்ணே கால் வச்சுங்களா அப்படியே உட்காந்துக்குங்க. என்ன போடுங்க பாங்க ரசாலுக்கான முக்கியத்துவத்தை மட்டும் பற்றி சொல்றேன். என்ன பிறந்தோம்னா ஒரு 25 வருஷம் தான் வாழ முடியும். 25 வருஷத்துக்கு மேல நம்மளால வாழ முடியாது. காரணம் என்னன்னா அப்ப நிறைய குழந்தைகள் பிறக்க இவங்கெல்லாம் கேட்டா தெரியும். எல்லாரும் ஒரு தாத்தா பாட்டியோட ஒரு 10 பேர் 5 பேர் எல்லாம் பிறந்திருப்பாங்க. அப்படின்னா ஒரு குழந்தை சிக்கன் பாக்ஸ் அந்த மருந்து தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எல்லாத்துக்கும் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மக்கள் சாகிறது கம்மியாயிடுச்சு. புரியுதாடா தங்கா? இது எப்படி ஒருத்தர் நல்லா படிச்சாரு, மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு மருந்து கண்டுபிடிச்சாரு. அது எல்லாத்துக்கும் போட்டு விட்டாங்க. இப்ப இந்த கொரோனா வேக்சின்லாம் போட்டாங்க பாத்தியா, தடுப்பூசி. அது மாதிரி எல்லாம் போடங்காட்டி மக்கள் எல்லாம் மைக் எவ்வளவு எடுக்குதான் எடுக்கலாமா? கீழே போயிட்டு அவங்களோடய ஒரு ஐக்கியம் ஆயிடலாம். இல்ல அந்த மைண்ட் செட் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப ஒரே ஒருத்தர் படிச்சு ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சங்காட்டி மக்களோட உயிரிழப்ப நம்மளால தடுக்க முடிஞ்சது. இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போற காரணம். அப்ப அதெல்லாம் எதுனால சாத்தியமாச்சு? படிப்புனால சாத்தியம், அறிவுனால. உலகத்துல எந்த மிருகத்துக்கும் இல்லாத ஒரே சக்தி மனிதனுக்கு இருக்கிற அறிவு.
இந்த அறிவை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? நாமெல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். புரியுதா இல்லையா? புரியலன்னு சொல்லலாம். ஏன்னா நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு உங்களுக்கும் புரியாம. நம்ம அறிவு எதுக்கு பயன்படுது? நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு பயன்படுது. புரியுதா? அன்னைக்கு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணாங்க, அது மக்கள் அதிகமாயிட்டேங்க. அப்ப அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்ல. அப்ப என்ன பண்ணோன்னு நிறைய உணவு உற்பத்தி ஆகிற அளவுக்கு நாம விதைகளை கண்டுபிடிக்கணும். அது எதனால ஆகுது? அறிவுனால. அந்த அறிவை புகட்டுறதா பள்ளிக்கூடம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் பாடம் எடுப்பாரு. ஆனா புத்தி கூர்மை அதிகமா இருக்கிறவங்க நம்ம அதை அதிகமா கிரகிச்சுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடத்துல ஈடுபாடு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளையாட்டுல ஈடுபாடு இருக்கு. உங்களுக்கு எந்தெந்த இதுல ஈடுபாடு இருக்கோ, சப்ஜெக்ட் ஈடுபாடு இருக்கோ, அதை வளர்ச்சி. இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த வயசு ரொம்ப அருமையான சந்தர்ப்பம். இப்ப நீங்க எல்லாம் நல்லா படிச்சீங்கன்னா தான் இப்ப இருக்கிற பாட புத்தகங்கள் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் நீங்க டாக்டர் ஆகலாம், நீங்க வக்கீல் ஆகலாம், நீங்க ஒரு ஆராய்ச்சியாளர் ஆகலாம். பணம் காசு இல்லாம இருக்கலாம் நம்ம கிட்ட. ரைட்டா? படிப்பொண்ணு இருந்ததுன்னா போதும். இந்த ஊர்ல எல்லாரும் நம்மளுக்கு மதிப்பாக. ஐயா சொன்னது போல சரஸ்வதி நம்ம கிட்ட இருந்தா லட்சுமி தானா காலையில 2 செட்டு தீ போட்டு வர்றேன், போட்டாங்களான்னு பார்த்துட்டு வர்றேன். அது வேற. அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஏஜ் குரூப்ல உங்களுக்கு போதியமான நேரம் இருக்குது. நீங்க படிப்புங்கிறது எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் படிப்புன்னு. படிச்சாதான் நம்ம கையிலேயே இருக்குது புத்தகம். அதுக்குள்ள இருந்தா கேள்வி கேட்பேன், வெளியிருந்தா கேள்வி கேட்க போறேன். மொத்தமும் ஒரு 50 பக்கம் ஒரு புத்தகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்தான்னு கேள்வி கேட்க போறேன். நம்ம வெற்றி அந்த 50 பக்கத்துக்குள்ளதான் இருக்குது. அப்பெல்லாம் இப்ப சொல்ற கூட ஆள் இல்லை, இந்த அளவுக்கு சொல்ற கூட ஆள் இல்லை. இந்த ஆற்றலை வளர்த்துக்குங்க, உங்களுக்குள்ள தனித்தன்மையான ஆற்றலை வளர்த்துக்குங்க. மொத்த மனித சமுதாயத்துக்கு உண்டான நன்மையை செய்யறதுக்கு தான் கல்விங்கிறது இருக்குது, ஸ்கூலுங்கிறது. புரியுதா தங்கா? அமைச்சர் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. காற்று 25 சிறந்த காற்று நம்ம நிறைய போய் பார்த்து ரெடி ஆகிக்கிறாங்க. Good morning everyone, respected headmaster, teachers, parents and all dear friends. It gives me a great pride and honor to stand before you today to speak about Republic Day. Every year on 26th January we celebrate Republic Day to honor the day when the Constitution of India came into effect in 1950. This marked the beginning of Indian sovereign democratic and Republic of Nations. Our Constitution drafted under the leadership of Dr. B.R. Ambedkar is the foundation of our democracy. It graduates as fundamental rights such as freedom of speech, equality and justice. It also remains us of responsibilities as citizens to respect others, obey law and work towards the program of our nation. Republic Day is not just a celebration, it is a tribute to the countless sacrifices of our freedom fighters and leaders who fought for India's independence. On this day, we also witness grand celebration in the form of flag hoisting and cultural performance, showcasing the diversity of and strength of our nation. It reminds us of the rich heritage and unity of India. Despite our difference, as a student, we play a virtual role in shaping the future of our country. Let us take inspiration from our great leaders and to make India a better place. Let's be responsible citizens, respect our constitution and contribute to the progress and unity of nation. On this Republic Day, let us take a pledge to hold the value of justice, liberty, equal and constitution together with it. Thank you. Jai Hind.